இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து அமித் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து சாட்டர்டே எவிக்ஷன்லேயே வந்து நடக்க போகுது. அதாவது இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து அமித் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறமா வந்து 10 பேர் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த 10 பேர்லேருந்து இன்னொருத்தர் வந்து எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ இவங்களோட எவிக்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து 2-3 டைம் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து அதுக்கப்புறம் சேவ் செய்யப்பட்டிருக்காங்க. பட் இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து இவங்க வந்து வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கன்ஃபார்மாக பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனி. ஸோ கனி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷனில் சண்டே அன்றைக்கி வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் பார்க்க முடியுது. ஸோ கனியோட கேம் பிளேயை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டரில் இருந்து அவங்களால சுத்தமாக வந்து வெளியே வர முடியல. அவங்களே நிறைய இடங்களில் வந்து அதை சொல்லியிருக்காங்க. நான் ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க தப்பே பண்ணாலும் அவங்களுக்காக தான் வந்து நான் நிற்பேன். அவங்கள எந்த இடத்துலையும் என்னால் வந்து விட்டே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு டைம் பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சது தான், என்னால் மாற்றிக்கவே முடியாது, யார் என்ன சொன்னாலும் என்னால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டைம் வந்து நீங்கள் இப்போ ஃபேமிலி ரவுண்டில் வந்து உட்காந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் ஸ்டில் இருந்தும் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூட வந்து ரொம்ப நேரம் பேசுகிறதாகட்டும், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசம் அப்படி வச்சுட்டா அதிலேருந்து வெளியே போகிறதுக்கு முடியல. பட் கனிக்கான ஒரு இடம் இந்த பிக் பாஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. பட் கனி மாதிரியான ஒரு ஆளும் வந்து இந்த பிக் பாஸில் தேவை அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுச்சு. பட் கேம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த கேமுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பாசம், அவங்க நல்லவங்க, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த ஒரு பிக் பாஸ்க்குன்னு ஒரு கண்டென்ட் வைஸ் ஒரு கேமாக வந்து அவங்க தோற்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ கனியோட எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.